உங்கள் பெருத்த ஆதரவோடு அருமை தம்பி புது மாப்பிள்ளை விக்னேஷ் காந்த் அவர்கள் இக்கால பெண்களேன்னு பேச வர்றார். சிங்கப்பெண்ணே ஏஹே சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற ஏஆர் ரஹ்மான் அடிகளார் அவர்களுடைய விவரமா அந்த லாஸ்ட் வரியை விட்டார் பார்த்தீங்களா? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. அது சொன்னா மாணவர்கள்லாம் ஓன் கத்திடுவான்ட்டு விக்னேஷ் காந்த் அந்த வரியை மட்டும் எடிட் பண்ணிட்டார் பார்த்தீங்களா? விவரமான வரியா. இப்படி ஒரு அற்புதமான பாடல் கொடுத்த ஏஆர் ரஹ்மான் அடிகளார் அவர்களுடைய இசையில் புலவர் விவேக் அவர்கள் எழுதின இக்கால இலக்கிய பாடலோடு இந்த பேச்சை தொடங்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நடுவர் அவர்களே. இலக்கிய பெண்கள், இலக்கிய பாடல் எப்பயுமே ரொம்ப கன்ஃபியூஷன் தரக்கூடிய ஏரியா அது இல்லையா? தமிழ் கிளாஸ்லேயே நமக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் ஒரு பொண்ணுக்கு பிக்கப் லைன் சொல்லணும்னா கூட யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. இன்னைக்கு இப்படியெல்லாம் பேசினா ஒரு பிள்ளையை நம்மளால பிக்கப் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் பெண்கள் அதுக்கு அவங்களும் நார்மலாக எளிமையாக இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு பொண்ணுங்களுக்கு ஒன்றும் கேட்க வேணாம். நீங்கள் அவங்கள்ட்ட போய் ஏல பரோட்டா கறி திங்கிறியால, கடைக்கு வேலை என் கையால் செஞ்சு கொடுக்க அப்படின்னு சொன்னாலே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத, எது வேணும் எது வேணாம், எது தேவை எது சரி தவறுங்கிறத நேரடியாக சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. இப்படி சிம்பிளாக ப்ரப்போஸ் பண்ணாலே போதும். நடுவர்களே, இப்போ நான் பேசின டைலாக் வெந்து தணிந்தது காடு, இக்கால பெண்களுக்கு ஒரு வணக்கத்தை போடு. இப்போ எஸ்டிஆரோட டைலாக் சொல்லிட்டேன். அப்போ அடுத்து இன்னொன்று மிஸ் பண்ண முடியாது நம்ம. நடுவர் அவர்கள் நீங்க சொல்லுங்க, எது மாஸ்? மகிழ்ச்சியாக இருக்கிறது அதான் மாஸ். அதுதான் மாஸ். பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பு எதுக்கியா அப்படின்னு சொன்ன ஒரு ஊரில் 13 வருடங்களா தேர்வு விழுக்காடுல தேர்ச்சி பெறக்கூடிய விழுக்காட்டுல அதிகமாக நாங்கள் தான் நிற்போம்னு முந்தி நிற்கிறாங்கல்ல பெண்கள், அது மாஸ் நடுவர் அவர்களே. இந்த வேலையை போய் இவங்க செய்வாங்களா அப்படின்னு கேட்ட ஒரு ஊரில் இன்னைக்கு ஏரோப்ளேன் ஓட்டுறதுல இருந்து ராக்கெட் ஓட்டுறதுலையும் நான் தயாரா இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு முன் சீட்ல போய் உட்கார்ந்தாங்களே, அதுதான் மாஸ். நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளையே சொமன்னு நினைச்சு கள்ளிப்பால் கொடுத்த ஊர்ல இன்னைக்கு ஒரு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த சுமையும் ஒரு பொண்ணா நின்று வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை தன்னுடைய தோல்ல தாங்கி நிக்கிறாள், அதுதான் நடுவர் அவர்களே மாஸ். இப்படி மாசா இருக்க இக்கால பெண்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டலையும் இலக்கிய பெண்கள் வந்து வழிகாட்டுறாங்களாம். சார் ரொம்ப நேரமா பேசினார், நிறைய பாயிண்ட் சொன்னா கவுண்டர் சொல்லலாம்னு நினைச்சேன், ஒரே பாயிண்ட் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டார். கண்ணகி நம்மளுடைய நடுவர் அவர்களும் சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் தெரிக்க விட்டவர் கண்ணகி அப்படின்றது உண்மைதான். ஆனால் ஐயா, இன்னைக்கு இருக்க பெண்கள் அப்படி நினச்சிடாதீங்க. கூட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கூட அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாமல் அவன் சினிமாவுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அன்னையோட க்ளோஸ். அவன் கோவலன மாதவி வீட்டுக்கு போக சொல்கிற பெண்கள் நம்ம பெண்கள் கிடையவே கிடையாது. அங்கே பாருங்க. அதனால அவ்வளோ இவங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஆரம்ப கட்டத்திலேயே என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க. ஜென்ரலாக இந்த இலக்கிய பெண்கள் பற்றி சொல்லும்போது இதெல்லாம் சொல்லுவாங்க. சில உருட்டெல்லாம் நம்மளால் நம்பவே முடியாது. வள்ளுவன் வாசுகி அவர்களுடைய கதையில் சொல்லுவாங்க, வள்ளுவன் உள்ளே இருந்து கூப்பிட்டாராம், வாசுகி அப்படின்னு கூப்பிட்டோன்னே இவங்க இறைச்சிட்டு இருந்த தண்ணியை அப்படியே விட்டுட்டு வந்தாங்களாம். அது கிணத்துல பாதியில் அந்த வாளி நின்றுச்சான். அகைன்ஸ்ட் த நியூட்டன்ஸ் தேர்ட் லா இல்லையா? ஆனால் இது இலக்கிய பெண்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு கதை. ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் அதை நம்ம நம்புகிறோம், அதை நம்ப வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு இக்கால பெண்கள் அப்படி ஒரு நிலைமை வரவே வராது நடுவர்களே. அதுக்கு 2 காரணம். ஒன்று, எந்த வீட்லையும் கிணறு இல்லை. 2வது, அப்படியே கிணறு இருந்தாலும் அதில் தண்ணி இறைக்க போகிறது அவங்க இல்லை. இது மாதிரி ஏதாவது மேற்கோள் காட்டி பேசணும்னாவே நான் நிறைய மேடைகளில் பார்த்துருக்கேன். புறநானூற்று தாய் போருக்கு தயார் செய்து தன்னுடைய பிள்ளையை அனுப்பி வைத்தாலே அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விதத்திலும் குறைஞ்சவில்லை. இன்னைக்கு ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் மெட்ரிகுலேஷனில் படிக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்புற தாயை காலையில் போய் பாருங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாரு உங்களுக்கு தெரியும். தன்னுடைய பையனையும் போருக்கு தயார் பண்ணி, கணவனையும் தயார் பண்ணி, தானும் போருக்கு தயாராகி 3 பேரும் வேலைக்கு போற வீட்டில் இருக்க பெண்ணை நினைச்சு பாருங்க. புறநானூற்று தாயெல்லாம் எப்பயோ ஓவர்டேக் பண்ணிட்டான். முறத்தால புளிய விரட்டினாங்க, அப்படி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், அப்பெல்லாம் முறத்தால தான் புளிய விரட்டினாங்க. இப்போ முறைச்சாலே 50 பையனும் மிரண்டு ஓடிட்டு இருக்காங்க.
இக்கால பெண்களை வச்சுட்டு இலக்கிய பெண்கள் தான் வழிகாட்டுறாங்கன்னா எப்படி அது? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்ட காலகட்டம் மாறி இன்னைக்கு நாங்க தான் படிச்சிட்டோமே எங்களுக்கு அடுப்பதுக்குன்னு கேட்குறாங்க. இதுல என்ன இருக்கு? நிறைவா ஒரு கதையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. ஒரு பெண் தன்னுடைய 21வது வயதுல தான் ஒரு பெரிய விளையாட்டு வீராங்கனை ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறா. ஃபுட்பாலில் பயங்கர இன்ட்ரெஸ்ட், வாலிபாலில் நேஷனல் பிளேயர். அப்படி ஒரு நேஷனல் பிளேக்காக கலந்துக்கலான்னு லக்னோலேருந்து டெல்லிக்கு ஒரு ட்ரெயினில் பிரயாணிக்கிறா. அந்த நேரத்தில் அந்த ட்ரெயினுக்குள்ளே கொள்ளையர்கள் வராங்க. இந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவர்கிட்ட இருந்த எல்லா பொருட்களையும் பிடுங்கிட்டு அந்த தள்ளு முள்ளில் அந்த பொண்ணை ட்ரெயின்லேருந்து தள்ளி விடுறாங்க. தள்ளி விடப்பட்ட அந்த ட்ரெயின்லேருந்து விழுந்த அந்த பெண் அடுத்த ஒரு ட்ராக்ல விழுந்துடுறா. அந்த நேரம் பார்த்து நொடி இமைக்கிறதுக்குள்ளே அங்கே ஒரு ட்ரெயின் விறுவிறுன்னு அவருடைய காலில் ஏறி போயிடுதுங்க. காலை நீக்கிட்டாங்க. மருத்துவர்கள் வராங்க, பார்க்குறாங்க. செயற்கை கால் பொருத்திடலாம், ஆனால் இதுக்கப்புறம் இந்த விளையாட்டில் சிகரம் தொடணும் அப்படின்ற உங்களுடைய கனவு நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ, விளையாட்டில் சிகரம் தொட முடியாது, நான் சிகரமே தொட்டுட்டா அப்படின்னு முடிவு பண்ணுறா. அப்படி முடிவு பண்ண அந்த பெண் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 7 கண்டங்களினுடைய உச்ச சிகரங்களின் அத்தனை சிகரங்களையும் தொட்ட ஒரு பெண்ணா நிற்கிறா. முதல் பெண்ணா நிற்கிறா. அவ தான் அருணிமா சின்ஹா அப்படின்னு சொன்னா. இந்த சிங்கப்பெண்ணை விட வேற யாருங்க வழிகாட்டுறதுக்கு வேணும்? எதுவுமே இல்லைனாலும் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்றதுக்கு இப்படி எக்கச்சக்க உதாரணங்கள் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நிச்சயமா நீங்க வந்து நிறைய இலக்கியங்கள் சொல்ல போறீங்க, இலக்கிய பெண்களை மேற்கோள் காட்ட போறீங்க. நாங்க எப்பயுமே அவங்களை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா இன்றைய சமூகத்துக்கு வழிகாட்டுறதுக்கு எங்களுடைய இக்கால பெண்கள் தான் உதாரணம். நீங்கள் சொல்பவை எல்லாம் உதாரணங்களாக இருக்கலாம், நாங்கள் சொல்பவை எல்லாம் ஆதாரம் என்பதை மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு இந்த தீபாவளி திருநாளில் எனக்கு பேச்சளிக்க வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி.